சிறியவளே சிறுமகளே கார்கொலுசுல நான் சிறையே கார்குழலே பூமகளே முழு மெழுகுல வடிச்சவளே சுங்கக்குடி சேலக்காரி எம் மனசுல காவல்காரி மன்மதனை போதையில் அழ்த்துறமா எவ்விழி மகள் மந்திரக்காரி நீர்விழி வீழ்ச்சியாய் கார்குழல் நீந்திடும் மீன் வகை உன் விரல் பாடிடும் நின் சுவை தேன்குரல் தேடியே வாடுற உன் நிழல் கதக்களியாடும் போது கார்கொலுசுகள் ஜொலிக்கும் பாரு மலர் முகம் காணும் போது என் உயிரோ சித்தையில் ஏறுது நடக்கிற நடையழகு அவளது இடையழகு சேலைகள் மின்னிட புது ரவிக்கையும் ஒரு தனி அழகு சிரிக்குது கண்ண கருவிழி சிவக்குது கண்ண மறுக்குழி அழகிய அவளது முகமது மயக்கிடும் ஒரு தனி முழுமதி கூந்தலில் சிறப்புடிச்சவன் காவிய காதலிக்காரம் பிடிச்சவன் ஆழ்கடல் முத்து கொழிச்சவன் கண்ணி அழகுல சிக்கி தவிச்சவன் பாரதி கம்பனும் தேடிய மான்விழி மாயங்களால் பிழை கொண்டது என் வழி சோழ கிளியவள் அன்ன கிளியவள் மாலை பண்ணி தந்த தங்க மலர் கோடி. எஸ் பா அப்ப புரியல இப்ப புரியுதுன்ற மாதிரி எப்படி வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் நாங்க இது வாங்குனீங்கன்னு எனக்கு தெரியல பட் இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, சோ உங்களுக்கு வந்த பெஸ்ட் ப்ரப்போசல் பட் டிக்ளைன்ட் ஒரு பேர் கார்த்திக் ராஜாவா இருந்து ஃபீல் பண்ணி பாருங்களேன். ஓகே, அறிவும் அழகும் சங்கமித்த நீ ஒரு அதிசயம், படைப்பாளி பிரம்மன் வித்தை ரகசியம், நடனம் நளினம் கணினியின் மனனம், யாரடி நீ விஸ்வாமித்ரன் மயங்கிய ரம்பையா, காமன் கரும்பு வில்லின் அம்பையா, விரைவில் வெள்ளித்திரையில் ஜொலிப்பாய் ஒரு தாரகையாய். பதில் வருமோ 10-11 என் கவிதையும் கடப்பாயா, பதில் தந்து என் இதயத்தில் இறங்கி நடப்பாயா. இதை எப்படி எழுதினா என்று சொல்லி தருவாயா. கார்த்திக் ராஜா அவர்களை பின்னி இருக்காரே. ஒன் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் படிப்பேன், எல்லா கமெண்ட்டும் படிப்பேன், எல்லா கிரிட்டிசிசம் மெசேஜ் எல்லாமே படிப்பேன். ஓகே, அது கரெக்டா தப்பா அப்படின்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். சில இது நான் தப்பா பண்றதையும் சொல்லியிருப்பாங்க, அதை நான் மாத்திக்குவேன். அதை நான் மாத்திக்கணும், அதை நான் ஹர்ட் எல்லாம் ஆக மாட்டேன். ஓ இது தப்பா இருக்கு போலன்னு யோசிச்சு பார்ப்பேன், தப்பா இருந்தா மாத்திக்குவேன். எனக்கு கரெக்ட்னு படுறது தப்பா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு புரியல, அவங்களோட இதுக்கு அது நம்ம போய் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாதுன்னு அதை விட்டுடுவேன். அந்த கோவம் அப்படின்றதெல்லாம் வராதா? வரலங்க நிஜமாலுமே. அந்த ஸ்டார்டிங்ல மேபி பீங் அ கேர்ள் அந்த பாடி ஷேம் பண்றது இல்ல அந்த மாதிரி காமெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பயமா இருந்தது. என்னன்னா இது அப்பா அம்மாலாம் இதுக்கு பழக்கமே கிடையாது, இதெல்லாம் பார்த்து என்ன நினைப்பாங்க பாவம் அப்படிலாம் தோணும். பட் இப்போ இல்ல. இரிட்டேட்டிங்கான ஜட்ஜ்மெண்ட் ஃபார் அவுட்ஃபிட்டை வச்சு கேரக்டரை வந்து ஜட்ஜ் பண்றது அது தப்பு. ஓகே, மோஸ்ட் ஃபியர் எலிமெண்ட்னா என்ன? எப்பவுமே நான் யோசிக்கிறது என்னுடைய ஓல்ட் ஏஜ் நினைச்சு எனக்கு பயமா இருக்கும். ஏங்க? அப்போ கூட இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்களான்னு தெரியல, உடம்பு சரியில்லாம போயிடும், நம்மளை பார்த்துக்க முடியாது, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு இப்ப இருந்தே நம்ம பிளான் பண்ணணுமா, திடீர்னு பெட்ரிடன் ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற பயம் எப்பவுமே இருக்கும் எனக்கு. ஸோ ஹஸ்பண்ட் முன்னாடி இறந்துடலாம், பசங்க அவங்கவுங்க லைஃப்ல பிஸி ஆயிடலாம், ஒரு தனியா இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் முதுமையில் தனிமைன்னு சொல்லலாம். அது நினைச்சு எனக்கு பயமா இருக்கும். தமிழ் வார்த்தைகள்லாம் அப்படியே அக்கக்க பிச்சு வைக்கிறீங்க. எந்த ஊருங்க? ஒரு திண்டுக்கல்ங்க.